வணக்கம். நாங்கள் 2024 ஜூலையில் மூணார் போயிருந்தோம். அதோடைய வீடியோ தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. அந்த ஃபால்ஸில் வீடியோ எடுத்து போட்டோம். நல்லா அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோம். போகிற வழி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். ரொம்ப அருமையாக இருந்தது. அதுவும் இல்லாமல் மேகம் கண்ணுக்கு நேராகவே அந்த டீ எஸ்டேட் மேலே மேகம் இறங்குறது அப்படி கண் கூட பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. மூணாறுன்னு ஏதோ ஒரு ஆறு பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். லாஸ்ட்டாக பார்க்க போனாக்கா இது ஒரு ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன். அதுவும் இல்லாமல் நிறைய டீ எஸ்டேட்டு. நாங்கள் சுற்றி பார்க்கலான்ட்டு போன நேரம் பார்த்து மழை வேறு. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது சுற்றி பார்க்குறதுக்கு. மூணார் பார்க்க வேண்டிய இடம் தான். அதுலேயும் நாங்கள் குறிப்பாக இந்த மேகத்தெல்லாம் பாருங்களேன். அதுவும் குறிப்பாக நாங்கள் ஒரு இடம் போனோம். இந்த ஃபால்ஸோடைய பேர் தெரியல எனக்கு. ஆனால் இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக இருந்தது. இது வெயில் காலத்தில் தண்ணியும் இருக்காதான். நாங்கள் போன நேரம் பார்த்து சரியான தண்ணி. அதுக்கப்புறம் டீ எஸ்டேட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம். சென்னையிலேருந்து போகக்கூடிய மக்கள் இந்த ரோடு, லாரி சத்தம், இந்த டிராஃபிக்கு, இந்த வெயில் இதுலேருந்துலாம் இது மாதிரி ஒரு இடத்துக்கு போனாக்கா ரொம்பவும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. சுற்றி பார்க்க வேண்டிய இடத்துல மூணாறும் ஒரு நல்ல ஒரு ஊர். அது வேறு இல்லாமல் நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா ரோடு ரொம்ப சின்னதாக இருக்கும். மூணார் பார்த்தீங்கன்னாக்கா ரோடு ரொம்ப பெருசு. 2-3 வண்டி கூட ஒரே நேரத்தில் ஒரே ரோட்டில் போகலாம். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரோடு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், அருமையாக இருக்குது. நாங்கள் போன நேரம் பார்த்து தண்ணி அருமையாக இருந்தது. இப்போது வெயில் சீசன்லாம் போனீங்கன்னாக்கா தண்ணி இருக்காது, காஞ்சி போய் தான் இருக்கும். நிறைய தண்ணி வந்தது நாங்கள் போன நேரம் பார்த்து. பக்கத்துலேயே டீ எஸ்டேட்டு. நிறைய டூரிஸ்ட்டும் வந்திருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்ல மாதிரியாக தான் பார்த்தோம். இது என் பையன் சாத்ராக். அவர் அருவியை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக ரசிக்கிறாரு. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது, குளிர்ச்சியாக இருந்தது. ரசித்து முடிச்சிட்டாரு. அடுத்து நான் அருவியை பார்த்து ரசிக்கிறேன். நம்ம சென்னையிலேருந்து போகிற மக்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்கும். டீ எஸ்டேட் பாருங்கள், சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லிட்டு டிவியில் காட்டுவாங்க, பார்த்துருக்கேன். அது உண்மையாகவே இங்கே தான் உண்மையான ஒரு சுவிட்சர்லாண்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மூணாறு தான் ஒரு மினி சுவிட்சர்லாண்டு. அருமையாக இருந்தது. ஆனால் என்ன ஒன்று, மழை, லேசான சாரல் மழை. அது மட்டும் இல்லைனாக்கா அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடமழை. சூப்பராக இருந்தது. இதான் நாங்கள் போன வேனு. அதுக்கப்புறம் போகிற வழியில் டீ எஸ்டேட்டு. எங்கே போனாலும் டீ எஸ்டேட் பார்க்கலாம். கொடைக்கானல் போகிறவங்க டீ எஸ்டேட் பார்க்க முடியலன்றவங்க மூணாறு போனால் டீ எஸ்டேட் பார்க்கலாம். வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு அளிங்க. நன்றி.